வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது கிராமர் முக்கியமா, அதாவது கிராமர் இருந்தால் தான் இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்ற கேள்விக்கான ஒரு ஆன்சர் மாதிரி தான் இந்த வீடியோ. அதாவது ஜென்ரலாக எல்லாருக்குமே இந்த கொஷின் வரும். ஏன்னா நம்ம ஸ்கூல் டயத்துலலாம் இந்த கிராமரை பிடிச்சி நிறையா படித்து வச்சுருப்போம். அதை படித்து வச்சுருப்போன்றதை விட மக்கப் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா எக்ஸாமில் நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி. என்னைய நீங்கள் கேட்டிங்கன்னா வெதர் வி ரியலி ரெக்யர் கிராமர் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் என்கிட்ட கேட்டால் ஐ வுட் சே நாட் ரியலி. ஏன் கேட்டிங்கன்னா கிராமர் நம்ம கற்றுக்கிட்டு ஒன்றும் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கல, கரெக்டுங்களா? நம்ம பேசுகிற நான் வந்தேன், நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கெலாம் இது நிகழ்காலம், அது இறந்த காலம் அப்படின்லாம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் ஒன்றும் பேசலை, சரிங்களா? நம்ம பேச ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு கிராஸ்ப் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருச்சு. ஓகே, இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி பேசணும், நான் இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி பேசணும், இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம மைண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, சரிங்களா? ஸோ யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நிறையா பேர் நிறையா விதமான வீடியோஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறையா வீடியோஸ் போடுறாங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமட்டிக்கலாக அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், அது இதுன்னெலாம் பேசுகிறாங்க. அது எனக்கே தெரியாதுங்க. ஆக்சுவலி ஐ ஹேட் தோஸ் கைண்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அதனால உண்மையிலேயே உங்களால் பயங்கரமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எரிச்சலாகி நமக்கு வேணான்ற அளவுக்கு அது கொண்டு போயிடும், கரெக்டுங்களா? இப்போ நீங்களே நிறையா பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல்லேயே கூட இதெல்லாம் சொல்லி தரும்போது நம்ம மனசில் தான் தோணும், இதெல்லாம் எதுக்குடா நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், ஏன் நம்ம இதை உண்மையிலே கற்றுக்கிட்டா தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுமான்ற ஒரு பயமும் வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ டோட்டலி கிராமரே வேணாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. கிராமர் பேசிக்காக கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். இதை வச்சு நீங்கள் பாருங்களேன், நிறையா சென்டென்சஸ் நீங்களே மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது நிகழ்காலம், நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நான் வர்றேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஐ எம் வாட்சிங், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஐ எம் கோயிங், நான் போய்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிகழ்காலம். இது இறந்த காலமாக சொல்லணும் அப்படின்னா ஐ வெண்ட், நான் போனேன், ஐ வாட்ச்ட், நான் பார்த்தேன். இது ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் சொல்லும்போது ஐ வில் வாட்ச், நான் பார்ப்பேன், ஐ வில் கோ, நான் போவேன், இப்படிலாம் சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சென்டென்ஸ் முதல் எடுத்துக்கலாம். ஐ எம் ஈட்டிங் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஐ எம் ஈட்டிங்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னும் சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐ எம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். ஐ வில் பி ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். அதாவது ஃப்யூச்சரில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது ஐ வில் பி போட்டுட்டு ஈட்டிங் அப்படின்னு மாற்றிட வேண்டியதான். ஸோ ஐ வில் ஈட் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ், ஐ வில் பி ஈட்டிங்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஸோ இதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. அதே மாதிரி இதை வச்சே நம்ம பேசவே ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஐ எம் வாட்சிங், ஐ எம் வாட்சிங் அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ வாட்ச்ட், நான் பார்த்தேன். ஐ வாஸ் வாட்சிங் அப்படின்னா நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஐ வில் வாட்ச், நான் பார்ப்பேன். ஐ வில் பி வாட்சிங், நான் பார்த்து கொண்டு இருப்பேன். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் போகலாமா? என்ன சொல்கிறேன்? ஐ எம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருந்தேன். ஐ ஸ்டடீட், நான் படித்தேன். ஐ வில் பி ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருப்பேன் இன் ஃப்யூச்சரில். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேசணுன்ற ஒரு அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தாராளமாக உங்களுக்கு வந்துடுங்க.
அப்புறம் நான் உங்களுக்கு ஐடியா ஒன்று சொல்கிறேன். அது இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் வந்து எல்லார்ட்டையுமே கேமரா ஃபோன் இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு டயத்தில் நான் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட், தென் ஒன்லி யூல் கெட் த கான்ஃபிடன்ஸ் டு ஸ்பீக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரை பிடிச்சி அவர் கூட பேச ஆரம்பித்தா உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து, ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷில் பேச ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே இது இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறது. உங்களுக்குள்ளே அதுக்காண்டி என்னடா லூஸ் மாதிரியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதாவது இது வந்து ஒரு உங்களுக்குள்ளே நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறது. அதாவது உங்களுக்கு எவ்வளோ தெரியும், இன்னும் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்றத வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ யூ ஹாவ் டு பி அலோன் ஃபார் திஸ். நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் தனியாக, இப்போ ஒரு பெட்ரூம் இருக்குது, இல்லை உங்கள் ஸ்டடி ரூம்னு தனியாக இருக்குது, இல்லை மாடி இருக்குது அப்படின்னா தனியாக போயிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் யுவர் செல்ஃப். ஸோ இந்த தனியாக பேசுகிறதுனா என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணாலும் பேசுங்க. உங்கள் மனசில் வர்ற எதை வேணாலும் பேசுங்க. உங்கள் மைண்டில் என்னென்னா ஃபஸ்ட்டு வருதோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதைன்னா என்னன்னா, ஐ வாஸ் ஸ்டாண்டிங் பை த பஸ் ஸ்டாப். நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருந்தேன். தெர் வாஸ் அ கை ஸ்டாண்டிங் பிசைட் மீ. என் பக்கத்தில் ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். தென் he was actually trying to talk to me. அவன் என்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணான். I helped him. Actually he asked me some questions. I answered him. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் நீங்களாம் மேக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லா டைமே இப்போ செல்ஃபோன் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுட்டு நீங்களே உங்களை ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். மேபி யூ கேன் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் வேலை தேடுறவராக இருந்தால் ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அண்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் திஸ் காலேஜ். I am looking for a job and I need so much salary. I have zero experience. I am a fresher. I have good knowledge in this. I have good knowledge in that. My hobby is learning new things. ஸோ இந்த மாதிரி சின்னதாக சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ஒரு வீடியோவாக, ஒரு செல்ஃபி வீடியோ நீங்களே எடுத்து நீங்களே ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ யூ வில் கம் டு நோ how much mistakes you are making while start speaking in front of the video. ஸோ இதிலே வந்து நீங்கள் உங்களை நீங்களே வந்து சரி பண்ணிக்கிற ஒரு ஐடியா வந்து இதில் கிடச்சிக்குங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக நான் சொன்ன இது ஒரு நோட் புக் எடுத்து, பென்சில் எடுத்து, இல்லை பேனா எடுத்து நீங்கள் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஐ வாஸ் கோயிங் அப்படின்னா அதுக்கு நான் போயிட்டுருந்தேன், அது வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். இதே வந்து ஐ வில் பி வாட்சிங் அப்படின்னா அது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஸோ இந்த 4 எத்தனை 3 5 இது இருக்கு இல்லையா? இதை வச்சு நீங்கள் சின்னதாக சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ணாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்ட மாதிரின்றது என்னோட எண்ணம். ஸோ அதுக்கு மேலே வர்றதெல்லாம் நீங்கள் அடுத்து பார்த்துக்கலாங்க. இதை வச்சே நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறையா கன்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ subscribe to this channel and thanks for watching. See you next time.